எழுதுவதை வழக்கமாக்கிக்கோங்க. எழுதுறதுங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய எண்ணங்களை பகுத்தாராய்ந்து நம்மளையே சீர்தூக்கி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எண்ணங்களா நம்ம மைண்ட்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்காது. ஆனா என்னைக்கு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து அதே எண்ணங்களை நீங்க அதுல வெளிப்படுத்துறீங்களோ அப்போ உங்களால நிறைய விஷயங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எழுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எழுதுறப்போ நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எண்ணங்களை ஒழுக்காக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எழுதுவோம். அதனால கண்ட மேனிக்கு ஓடிட்டு இருந்த நம்ம தாட்ஸ் கூட எழுதுறது அப்படின்னு வர்றப்போ ஒரு நிலைக்கு வந்துடும், ஒரு ஃப்ளோக்கு வந்துடும். எழுதுறத உங்களுடைய தினசரி பழக்கங்கள்ல ஒன்னா நீங்க மாத்துறப்போ அந்த நாள்ல நடந்த விஷயங்களை உங்களால ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர முடியும். எந்த விஷயங்கள் சரியா நடந்துச்சு, எங்க சரியா நடக்கல, அதுக்கு எந்தெந்த விதத்துல நான் பொறுப்பு, எந்த விஷயங்களை நான் மாத்தணும், இந்த தெளிவு எல்லாமே இந்த எழுத்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஜேர்னலிங்க உங்களுடைய ஒரு ஹேபிட்டா இன்னைக்கே கொண்டு வாங்க.